வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ரிங் ஜெனரல் குந்தர் பார்த்தீங்கன்னா டபிள்யூவில் தான் வாங்குகிற சம்பளம் காணாதுங்க, கொஞ்சம் கூட்டி தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. குந்தருக்கு டபிள்யூவில் பார்த்தீங்கன்னா நல்ல சேலரி தான் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, குந்தர் வந்து தனக்கு வான் பண்ணுற சேலரி $2 மில்லியன். ஆக்சுவலி இதை கேட்டால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னப்பா ரோமன் ரெயின்ஸுக்கு 15 மில்லியன், அதாவது பார்த்தீங்கன்னா 200 கோடி ரூபா கிட்ட கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது குந்தருக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி 10 கோடிக்குள்ளே கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அவருடைய இயர்லி சேலரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துருக்குது. அதாவது இயர்லி பார்த்தீங்கன்னா 300K to 305K வரைக்கும் தான் வாங்கியிருக்காராம். அதாவது 1 மில்லியனுக்கு பாதி தான் வாங்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி டபிள்யூபிள்யூ பொறுத்த வரைக்கும் சில ரூல்ஸ் உண்டா. அமெரிக்கன்ஸாக இருந்தால் அவங்களுக்கு தனி சொல்லுங்க, அமெரிக்கன்ஸுக்கு சேலரி அப்படிங்கிறது நிறைய கொடுப்பாங்க. அதர் கண்ட்ரிலேருந்து வரவங்களுக்கு அமெரிக்கன் டாலரை அவங்க கண்ட்ரியில் டிவைடேட் பண்ணும்போது அதிகமான வருமானம் தானே வரும். ஏன்னா உலகத்துலேயே டாலர் மதிப்பு அதிகமாக இருக்கிறது அமெரிக்காவில் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ₹1 சம்பாதிக்கிறேன்னா இந்திய மதிப்பில் இன்னைக்கு படி $96. ஸோ அப்போது இயர்லி எவ்வளோ மாறுது, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் மாறுது. அதனால தான் குந்தருக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கம்மியான சேலரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவருடைய ஏஷியா கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதை கன்வெர்ட் பண்ணும்போது அதிகமான சேலரி தான் வாங்கியிருக்காரு. பட் இருந்தாலும் குந்தர் இப்போ ஒரு மிகப்பெரிய பிளேயர் ஆகிட்டார். பல பேரை ரிட்டையர்மெண்ட் ஆக வச்சுட்டு இருக்காரு. ரிட்டையர்மெண்ட் பண்ணுற ரெஸ்லர்ஸ் கூட நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனால் குந்தருக்கு ஒழுங்கான சம்பளம் இல்லை, அதனால் கூட்டி கேட்டிருக்காரு. ஆக்சுவலி குந்தர் ஏற்று கேட்டது என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக தான் படுது. ஏன்னா அந்த மனுஷன் கம்மியாக தான் சேலரி வாங்குறாரு. சரி, இதை தவிர்த்து மோர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் செய்திகளுக்கு அதை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மாத்திரமும் இப்போ ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ரோமன் ரெயின்ஸ் அப்கமிங்கில் அவருடைய சாம்பியன்ஷிப்போட நிலச்சி நிற்பாரா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். நிறைய பேர் கேட்டால் அது பார்க்கணும் ப்ரோ, ஏன்னா ஜேக்கப் ஃபால்டிப்பா மோதுறாரு, அப்புறம் நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பர் இருக்குது, சம்மர் ஸ்லாம் இருக்குது. சம்மர் ஸ்லாம் வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் டைட்டில் தக்க வச்சுக்குவார் அப்படிங்கிறது சில பேருக்கு நம்பிக்கை இல்லை. பட் ஆனால் நமக்கு என்ன செய்தி கிடச்சிருக்குன்னா, ரோமன் ரெயின்ஸ் கூட சம்மர் ஸ்லாம் கூட மோதுறவங்களுடைய ஆப்பனண்டோட சில பேர் கிடச்சிருக்குது. ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுறாங்க அப்படிங்கிறதுனால இது சாம்பியன்ஷிப்புக்காக மட்டும் மோடலை. இப்போ சமீபத்தில் ஓவா ஃபிமி சொல்லியிருப்பார், சாம்பியன்ஷிப் மாதிரி தான் நானும் ஓப்பன் சேலஞ்சை என்ன அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் கூட மோதினாலே பார்த்தீங்கன்னா அது ஒரு சாம்பியன்ஷிப் தான். அதனால் ரோமன் ரெயின்ஸ் கூட சம்மர் ஸ்லாம் கூட மோதுறவங்களுக்கான ஆப்பனண்ட்டுக்கான பட்டியல் ரிலீஸ் ஆகிருக்குது. அது யாரெல்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல் பேரே பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர். இது டபிள்யூபிள்யூ நடத்துகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரான் பிரேக்கர் கண்டிப்பாக சாம்பியன் ஆகிறதுக்காக தான். மேபி இவங்க 2 பேருக்குள்ள யாரோட ஸ்பியர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஆக்சுவலி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாகவே பிரான் பிரேக்கரை ஒரு பிக் காயாக கொண்டு போகணும், அடுத்த ஃபியூச்சர் ஆஃப் ரெஸ்லராக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு பல வகையில் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் சில விஷயங்கள் ஃபெயிலியர் ஆகுது, சில விஷயங்கள் சக்ஸஸ் ஆகுது. பட் ஆனால் இந்த தடவை அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா செத்ரோலன்ஸை வீழ்த்திட்டாரு. மீண்டும் ஒருக்கா வீழ்த்ததுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா செத்ரோலன்ஸோட ஸ்டோரி முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரான் பிரேக்கர் ரோமன் ரெயின்ஸ் கூட டைட்டில் மேட்ச் வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டிருக்குது. ஆக்சுவலி இது ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுற ஒரு பெரிய மேட்ச். ஏன்னா 2 பேருமே ஸ்பியர் போடுவாங்க. ரோமன் ரெயின்ஸ் ஸ்பியர் போட்டார்னா இவர் சூப்பர் ஸ்பியர் போடுவார். ஸோ ஒரு ஸ்பியரா வெர்சஸ் சூப்பர் ஸ்பியரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள நடக்கிற மேட்ச் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் யார் தெரியுமா? ஓபா ஃபெமி. ஆக்சுவலி ஓபா ஃபெமி இப்போது பிராக் லெஸ்னர் கூட தான் ஃபியூட்டில் இருக்கிறாரு. பிராக் லெஸ்னர் கூட முடிஞ்சிருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சம்மர் ஸ்லாம் வரைக்கும் இழுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, அதை நம்ம ரெண்டாவது பார்க்கலாம். ஒருவேளை ஓபா ஃபெமிக்கு சம்மர் ஸ்லாம் டைமில் ஸ்டோரி இல்லாத பட்சத்தில் ரோமன் கூடயும் மோதலாம். அது ஒரு டைட்டில் மேட்சாக இருக்கணும் அப்படிங்கிறதும் அவசியம் கிடையாது. ரோமன் ரெயின்ஸ்க்கும் ஓபா ஃபெமிக்கும் ஒரு மேட்ச் அப்படிங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமோடைய மெயின் ஈவெண்ட்டாகவே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஓபா ஃபெமிக்கு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. அண்ட் ரோமன் ரெயின்ஸும் தற்போதைக்கு வளர்ந்து வந்த ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு. அதனால தான் சொல்கிறேன், டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை சம்மர் ஸ்லாமில் நடத்தினா நல்லா இருக்கும். இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸோடைய சம்மர் ஸ்லாம் ஆப்பனண்ட்டில் இவரோட பேரும் அடிபட்டிருக்குது. பிராக் லெஸ்னரையே பார்த்தீங்கன்னா சில வினாடிகளில் ரெஸ்ல்மேனியாவில் வீழ்த்தினார். பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸை வீழ்த்துவாரா அது டவுட்டு தான். பட் ஆனால் நடந்தால் நல்லா இருக்கும். மூணாவது அப்புறம் யார் கேட்டிங்கன்னா செத்ரோலன்ஸ். மேபி எனக்கு தெரிஞ்சு செத்ரோலன்ஸ் வந்து சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடியே ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுவார்னு நினைக்கிறேன். பட் ஆனால் சமீபத்தில் ரோமன் ரெயின்ஸை செத்ரோலன்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்குப்பா, அதுக்காக தான் டபிள்யூபிள்யூ ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை ரோமன் ரெயின்ஸ் சம்மர் ஸ்லாம் வரைக்கும் சாம்பியன் இருக்கிறாரு, அதாவது சாம்பியனாக இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் செத்ரோலன்ஸ் அவருக்கு தேவையான
ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பக்கம் மீண்டும் போவார். அப்போ ஹெவி வெயிட் சாம்பியனாக ரோமன் ரெயின்ஸ் இருப்பார். ரோமன் ரெயின்ஸுக்கும் செத்ரால்ஸுக்குமான இந்த பிக்கெஸ்ட் ட்ரீம் மேட்ச். ஆக்சுவலி இது பல தடவை நடந்திருக்குது, ஆனால் மீண்டும் நடந்தாலும் அது ட்ரீம் மேட்ச் தான். அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் நடத்தலாம். இதை தவிர்த்து பிராக் லெஸ்னரோட பேரும் அடிபட்டிருக்குது. எப்காஸ் பிராக் லெஸ்னர் சமீபத்தில் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பிராக் லெஸ்னர் ஹெவி வெயிட் சாம்பியன் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பாக கூடிய சீக்கிரம் மோத போகிறாரு. ஏன்னா பிராக் லெஸ்னர் கூடிய சீக்கிரம் ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறாரு. அதுக்குள்ளே ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் சாம்பியன் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தோம்ல. அதனால ரோமன் ரெயின்ஸ் ஒருவேளை ஹெவி வெயிட் சாம்பியனாக இருந்தால் பிராக் லெஸ்னர் மோதலாம். அது கிரேட்டஸ்ட் எவர் சம்மர் ஸ்லாம் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கூட வாங்கலாம். இப்போ நான் சொன்னோம்ல, இதில் யாராவது ஒருத்தர் ரோமன் ரெயின்ஸோடைய ஆப்பனண்டாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குதா? யார்? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு பிரான் பிரேக்கரோட பேரை கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எத்தனை பேர் எப்படி இதெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. அடுத்த செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அகைன் பிளட் லைனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரோமன் மட்டும் இல்லை, ஜிம்மி, ஜே, ரோமன் இவங்க 3 பேரையும் சேர்த்து. ஆக்சுவலி இவங்க 3 பேரும் சேர்ந்தால் என்ன சொல்லுவோம்? பிளட் லைன். ஏன்னா இவங்க 3 பேரும் அண்ணன் தம்பி குடும்பஸ்தங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பிளட் லைன் அப்படிங்கிற பேரை வச்சாங்க. இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற செய்தி என்னன்னா, அப்கமிங்கில் WWE பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு வேற ஒரு பேரை கிரியேட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி பிளட் லைன் அப்படிங்கிறது ரோமன் ஹில் கேரக்டராக இருந்தார், எல்லாம் ஓகே. பட் ஆனால் இப்போ அந்த பிளட் லைன் அப்படிங்கிற பேரை நீங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. வெறும் ஜிம்மி அண்ட் ஜே உசோ அண்ட் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ். இப்போ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் சீஃப், கரெக்ட் தானே? அதனால் அவருடைய ஃபேமிலியை மென்ஷன் பண்ணுற மாதிரி இந்த டீமுக்கு ஒரு பேர் வைக்க போகிறாங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸோடைய டீமுக்கு ஒரு பேர் வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்க செய்தி என்னென்னா, WWE பார்த்தீங்கன்னா ஒரு பேரை கிளைம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த கிளைம் பண்ணியிருக்கிற நேம் கரெக்டாக ரோமன் ரெயின்ஸுக்கு செட் ஆகுது. இதை தான் ரோமன் ரெயின்ஸோடைய டீமுக்கு வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. சரி, இந்த டீமோட பேர் என்ன தெரியுமா? டிடிஎஃப். எது டிடிஎஃப்ஆ? டிடிஎஃப்னு ஒரு டீமோட பேரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், எம்எஃப்டி எப்படி ஒரு பேரோ அதே மாதிரி டிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, ஃபுல் ஃபார்மை பார்க்கும்போது தான் ஓஹோ இது ஊசோஸும் ரோமன் ரெயின்ஸும் சேர்றதுக்கான புது ஃபேமிலி இருக்குமோ அப்படின்னு தோணுது. எஸ், ஃபுல் நேமை நான் சொல்கிறேன். டிடிஎஃப் த ஃபஸ்ட்டு ஃபேமிலி. அதாவது ஃபேமிலியிலேயே இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபேமிலி அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக த ஃபஸ்ட்டு ஃபேமிலி அப்படிங்கிற பேரை இந்த டீமுக்கு வைக்க போகிறாங்களாம். ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ரோமன், ஜிம்மி அண்ட் ஜே உசோ த ஃபஸ்ட் ஃபேமிலி பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் இந்த பேர் இந்த டீமுக்கு 100% சூட்டபிள் ஆகும். பிளட் லைன் அப்படிங்கும்போது எல்லாருமே சேருவாங்க. ஆனால் த ஃபஸ்ட்டு ஃபேமிலிங்கும் போது 3 பேர் தான் சேருவாங்க. அது ஜிம்மி, ஜே, ரோமன். ஒருவேளை இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இதுக்கப்புறமா இந்த டீமை ரன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், இதுக்கு முன்னாடி சோலோ சிகவாக இருந்தார், அப்புறம் சாமி தேன் இருந்தார், அதனால் பிளட் லைன் ஓகே கரெக்டு. பட் ஆனால் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த டீமை ரன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் த ஃபஸ்ட்டு ஃபேமிலி அப்படிங்கிற பேர் நல்லா இருக்குது. அதை தான் ஜேக்கப் ஃபார்ட்டியும் சொல்லிட்டு இருக்காரு. பிளட் லைனில் நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமாக இருந்தாலும் எங்களுடைய ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு ஃபேமிலி அப்படிங்கிறத ரோமன் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. மேபி இந்த பேரை கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த பேர் எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பா.